ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கட்டா குஸ்தி 2 நேற்று ரிலீஸ் ஆச்சு. பயங்கரமான ரெஸ்பான்ஸ். தமிழ்நாடு ஃபுல்லாக நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸஸ் வந்து தேட்டருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்கள் டீமோட தேட்டர் விசிட்ஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். அண்ட் இன்றைக்கி மதுரையில் இருக்கோம். காலையிலேருந்து ஒரு 3 தேட்டர் விசிட் பண்ணிட்டோம். ரேடியன்ஸ், ரிட்ஸ், இப்போது வெற்றி தேட்டரில் இருக்கோம். அண்ட் சூப்பரான ரெஸ்பான்ஸ் மதுரை ஆடியன்ஸ் கிட்டேருந்து. உட்காந்து படமும் பார்த்தோம். நிறைய சீன்ஸ்க்கு பயங்கரமான கைத்தட்டு, விசிலு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஹாப்பியாக இருக்குது. பார்ட் 1 எப்படி பயங்கரமாக எல்லாருக்கும் என்டர்டெயின் பண்ணிச்சோ, பார்ட் 2ல் செகண்ட் ஆஃப் அதே அளவுக்கு இல்லை, அதை தாண்டி தான் என்டர்டெயின் பண்ணுதுங்கிறது சொல்கிறாங்க. அது வந்து கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா சீக்குவலுங்கிறது எப்பவுமே ஒரு சேலஞ்ச். அண்ட் பார்ட் 2ல் பார்ட் 1 அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது, காமெடி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே நானும் செல்லா சாரும் வந்து நிறைய உட்காந்து பேசி எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணி சார் வந்து ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் ப்ளே எழுதினார். ஸோ அந்த காமெடி மிஸ் ஆகிடவே கூடாதுங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்ட் ஹாஃபில் அது ஒவ்வொரு இடத்துல என்ன பிளான் பண்ணணுமோ அதுதான் வந்து ரெஸ்பான்ஸாக கிடைக்குது. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். அண்ட் ஷான் ரோல்டனோட மியூசிக், எஸ்பெஷலி சம்பவகாரி சாங் வந்து ரொம்ப நாளாக ரீச் ஆயிருக்கு. அண்ட் மீனு மிஸ் அவங்க கேரக்டர் எல்லோரும் ரொம்ப கொண்டாடுறாங்க. அது என்னன்னு தெரியல அப்படின்னா தயவுசெய்து போய் படம் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். ஐஸ்வர்யா லக்ஷ்மியோட ரோல் அண்ட் ஜாரா பாப்பா ரோல் எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அண்ட் கருணாசனோட காமெடியும் அண்ட் யோகி பாபு, அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் மேடம் எல்லாரோட ரோல்ஸ் வந்து ரொம்ப நல்லா ரிசீவ் ஆகுது தேட்டரில். ஸோ தயவுசெய்து தேட்டருக்கு போய் பாருங்கள், படம் பாருங்கள். அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ டைரக்டர் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். மதுரை எங்களுக்கு ரொம்ப ராசியான இடம். ஏன்னா கட்டா குஸ்தி பார்ட் 1 வந்து மதுரையில் தான் ஃபஸ்ட் ஷோ பார்த்தோம். ஆடியன்ஸோடு உட்காந்து பார்த்தோம். படம் ஹிட்டாச்சு. அந்த ராசியில் இந்த பார்ட் 2 அப்படி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதே. பார்ட் 1 உங்களுக்கு கொடுத்த அந்த எக்ஸைட்மெண்ட்டு, சந்தோஷம், பார்ட் 2 கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம். இன்றைக்கி தேட்டரில் படம் பார்க்கும்போது அது எங்களுக்கு வந்து 100% உறுதியாகிருக்கு. ஆடியன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப ஒவ்வொருத்தர் முகத்துலேயும் ரொம்ப சந்தோஷம் படம் முடியும் போது. அதுதான் நாங்கள் எதிர்பார்த்தது. மதுரை மக்களுக்கு, மொத்த ஆடியன்ஸுக்கும் எங்களோட ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா ஃபேமிலியோட குடும்பமாக குழந்தைங்களை நிறைய அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. என்னதுக்கும் அனைவருக்கும் வணக்கம். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் சச் லவ் அண்ட் அக்செப்டன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் again and again to director, producer, hero, and to all the co-actors. You miss Aishu ma'am and Zara Papa today. And I mean, I still cannot believe overnight, such love. Thanks to Ella Tamil Makkal. Thank you Rumba Nandri for accepting me. It's just a beginning. I hope and believe I'm going to do many better characters and films in Tamil. Please கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ருஷ்மி சார் மத ரசிகர்களை சந்திச்சிருக்கீங்க. நிறைய கன்வர்சேஷன்லாம் நடந்துச்சு. ஏற்கனவே ஃபஸ்ட்டு படத்துக்கு நிறைய வரவேற்பு வச்சு, பெரிய வரவேற்பு வச்சு. இப்போ வந்து மதுரை மக்கள் முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு உடனே ஆடிட்டீங்க. ஹாப்பியாக இருக்குது. எப்படி சார்? அதான் அந்த ஜேர்னி ஞாபகப்படுத்துது. 17 வருஷம் ஆச்சு சினிமாவில். ஸோ ஃபஸ்ட்டு படம் ஞாபகம் இருக்குது எனக்கு. இன்னும் நாங்கள் எல்லோரும் ஒரு புது டீம். நான் மட்டும் இல்லை, நிறைய பேரோட கனவுகள் வந்து இன்றைக்கி வந்து சினிமாவில் இவ்வளோ நாள் நாங்கள் இருந்திருக்கோன்னா அதுக்கு காரணமே வெண்ணிலா கபடி குழு தான். ஸோ நிறைய பேரோட ட்ரீம்ஸ் ஃபுல்ஃபில் ஆச்சு அந்த படம் வழியாக. ஸோ அதே மதுரைக்கு வந்து நாங்கள் கட்டா குஸ்தியோட 1 மார்னிங் ஷோக்கு ரிலீஸ்க்கு வந்தோம். அப்போது என்ஜாய் பண்ண அளவுக்கு ஒரு பயம் இருந்தது அன்றைக்கி. இன்றைக்கி வந்து அதெல்லாம் தாண்டி பயங்கர என்ஜாய் பண்ணுறோம் இன்றைக்கி மக்களை பார்க்கும்போது. ஏன்னா படம் நல்லா இருக்குன்னு நேற்று ரிப்போர்ட் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது பயங்கர சந்தோஷம், பயங்கர ஜாலி, ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் இருக்குது மனசுக்குள்ளே. அண்ட் ஒரு இமோஷனலான விஷயமும் இருக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு படம் இங்கே ஸ்டார்ட் பண்ணதுனால. பட் வெரி ஹாப்பி. மதுரை எப்போவுமே நல்ல படங்களுக்கு சப்போர்ட் இருக்கும், எஸ்பெஷலி ஃபேமிலி ஃபிலிம்ஸ்க்கு எப்போவுமே சப்போர்ட் இருக்கும். ஸோ தேட்டரில் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க நினைக்கிற படத்தை பார்க்கும்போது. ஸோ அது ஹாப்பியாக இருந்தது. ஆடணும்னு கேட்டாங்க. நான் இது வரைக்கும் பெருசாக ஆட மாட்டேன் யார் முன்னாடியும். பட் டக்குன்னு ஆடிட்டேன். சின்ன குழந்தைங்களாம் வந்தாங்க ஸ்டேஜுக்கு. ஸோ ஜாலியாக இருந்தது. கணவன் மனைவினாலே ஒரு ஈகோ இருக்குன்ற மாதிரி தான் இப்போ உள்ள இஸ்டர்ஸ்லாம் அப்படி தான் இருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு படத்துலேயும் சரி, ஒய்ஃப் கொஞ்சம் கெத்தாகவும் நீங்கள் ஒரு காமெடிக்காண்டி பண்ணாலுமே அது நிறைய பேர் இன்னும் ஃபீல்டில் அப்படி தான் இருக்காங்க. ஒய்ஃபு சொன்னால் கேட்கக்கூடாது, நம்ம தான் கெத்து அப்படின்ற மாதிரி தான் வீட்டில் இருப்பாங்க. இந்த மாதிரி கதைக்கெல்லாம் எப்படி இருக்கு? உங்கள் என்ன அனுபவத்தை தருது உங்களுக்கு? இல்லை தான் சில விஷயங்கள் வந்து நான் எப்போவுமே நினைக்கிறது என்னென்னா, சினிமா வந்து நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறோமோ இல்லையோ, தப்பான விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கூடாது. ஏன்னா எல்லா படத்துலையும் நம்மளால் மெசேஜ் வைக்க முடியாது.
ஏன்னா எல்லா படமும் ப்ரீச்சியும் ஆகிடும். சினிமா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்குள்ளே நம்மளால் நல்ல மெசேஜ் வைக்க முடியுதுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு சூப்பரான காம்பினேஷன் எதுவுமே கிடையாது. அது வந்து கட்டா குஸ்தி மாதிரியான படங்கள் தான். அண்ட் ஃபஸ்ட் டைமே சார் கதை சொல்லும்போது நான் சொன்னேன், இந்த பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. இன்றைக்கி காலங்காலமாக ஒரு நம்ம நாட்டில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, ஆம்பளை தான் எல்லாமே அப்படிங்கிறது. அந்த பெர்ஸ்பெக்டிவ் பார்ட் 1 கதை கேட்கும்போது எனக்கு அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அண்ட் அது வந்து பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். நானே ப்ரொடியூஸ் பண்ணேன். ஸோ ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் போய் சேரணும் வெளியே. மெயினாக என்னென்னா நல்ல படங்கள் மக்கள்கிட்ட போய் சேரணும், அவங்க என்ஜாய் பண்ணணும். அதில் ஏதாவது நல்ல மெசேஜ் சொல்ல முடிஞ்சால் அதை சொல்லிவிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது சூப்பர் அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்போ பார்ட் 2 பண்ணும்போது இதை தாண்டி என்ன பண்ணலான்னு ஒரு சேலஞ்ச் இருந்தது எங்களுக்கு. சார் சொல்லும்போது இந்த ஹவுஸ் ஹஸ்பண்டாக மாற்றிடலாம், ஏன்னா அதுவும் புதுசு. ஸோ கணவன் வந்து வீட்டில் உட்காந்து வீடு வேலைகள் பார்க்குறது, குழந்தைய பார்த்துக்கிறது, ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது, பிக்கப் பண்ணுறது, சமையல், இது எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது இந்த சொசைட்டி வந்து ஹஸ்பண்டை ஒரு லூசராக தான் பார்க்குது. அதே சொசைட்டி ஹஸ்பண்ட் இதெல்லாம் பண்ணலான்னு சொல்கிற சொசைட்டி அது ஹஸ்பண்ட் பண்ணும்போது அவனை லூசராக பார்க்குது. அப்போது இது மாதிரி பண்ணால் இந்த மாதிரி கேரக்டரைசேஷன் வச்சா எப்படி இருக்குங்கிறது தான் நான் கட்டா குஸ்தி 2ல் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததில் அது ஒரு சூப்பர் பவர். வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுங்கிறது ஈஸி கிடையாது. நான் எங்கள் அம்மாவை சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். அண்ட் எனக்கு வந்து எங்கள் அம்மா மேலே பயங்கர மரியாதை. ஏன்னா அவங்க அவ்வளோ தாங்கியிருக்காங்க இந்த வீடை. அவங்க நல்ல இந்த வீடை வச்சதுனால தான் நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி நல்லாயிருக்கோம். ஸோ அந்த சூப்பர் பவர் விமன் கிட்ட இருக்குது. அது வந்து நாங்கள் வெளியே காமிக்கணும்னு நினச்சோம். விமன்னா யார், வீட்டில் இருந்தால் என்ன அப்படிங்கிறது அது வந்து இந்த படம் வழியாக ரொம்ப நல்லா டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் எடுத்து பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் காட்டுற விஷயங்கள் எல்லாமே நான் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், எல்லாம் பார்த்த விஷயங்கள் தான். அது ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணும்போது அது கன்வெர்ட் ஆகும்போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பினஸ் கிடைக்குது. அண்ட் அதுக்கு வந்து உண்மையாகவே செல்லாக தான் பாராட்டலாம் போனோம். ஏன்னா அவர் நல்லா எழுதியிருக்கிறாரு. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த கோர்ட்டில் ஒரு சீன் இருக்குது, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு அந்த சின்ன பொண்ணு ஜாரா பேசும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஒரு டயலாக்கு வந்து நாங்கள் நிறைய இடங்களில் பார்த்தோம், கை தட்டுறாங்க. உண்மையாகவே நான் அந்த டயலாக் அவர் என்கிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன், செம்ம டயலாக் இல்லை இது, இதுதானே ஒரு குழந்தையோட பார்வை, ஒரு அம்மா அப்பா பிரியக்கூடாதுங்கிறது ஒரு குழந்தையோட பார்வை என்னங்கிறது அந்த டயலாக் சூப்பராக சொல்லியிருப்பார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமில் நல்லபடியாக ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகும்போது அதோட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அ கிரியேட்டர்னு நான் நினைக்கிறேன். உள்ள வந்து பார்வையாளரே சொன்னாங்க என் கனவு தான் ஒரு கரெக்ட் இல்லை, உங்கள்கிட்ட லைவாக சொன்னாங்க. அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறது வந்து பெரிய விஷயம். நீ வேலைக்கு போனால் நானும் போகணுமா அப்படின்னா ஈகோலாம் நிறைய இருக்குது. உண்மை அதுதான். நீங்கள் இதை கொண்டு போகிறப்ப எப்படி ஃபீல் ஆகும்? அதான் அது சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எனக்கு ஸ்ட்ரென்த்தே அதுதான். மேன் உமனுங்கிறது அந்த ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிறது அது வந்து ஒரு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப். விட்டு கொடுத்தல் தான் ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டிங்கிறது போட்டி போடுறது கிடையாது, விட்டு கொடுத்தல் இருக்கிறது தான் ஈக்குவாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் கொஞ்சம் அந்த பேஷன்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ எனக்கும் வந்து ஒரு மேரேஜ் பிரேக் ஆச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தது லைஃப்பில். நான் எங்கே தப்பு பண்ணேன், என்ன பண்ணிடக்கூடாதுங்கிறது. அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு கதை கேட்கும்போது நான் ரொம்ப ரிலேட் பண்ணிப்பேன் என் லைஃபோட. ஸோ அந்த விஷயங்கள் இன்னுமே நிறைய பேர் பண்ணக்கூடாதுங்கும் போது அந்த மாதிரி ஒரு கதை வரும்போது உண்மை தான். அந்த மாதிரி ஒரு கதை வரும்போது ஐயோ என்ன மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது, இந்த கதை சொல்லிட்டோன்னா 4 பேர் இது பார்த்து ஏதாவது யோசிச்சாங்கன்னா அது எவ்வளோ சூப்பரான மேட்ரு இல்லை, அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு தான் நான் இந்த கதையை சூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக கணவன் மனைவியாக மதுரையில் இருக்கலாம், தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கணவன் யங்ஸ்டர்ஸ், அதாவது 30 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிற கணவன் மனைவிக்கு என்ன அறிவுரைகள் செய்யுது? அது டைரக்டர் சொன்னால் நல்லாயிருக்கும். பொறுமையாக இருங்க, அதுதான் மேட்ரு. எதுவாக இருந்தாலும் டப்புன்னு முடிவு எடுக்கிறதுங்கிறது லைஃப் கிடையாது. நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன், முடிவு டக்குன்னு எடுக்கக்கூடாது. அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். சம்டைம் டைம் ஹீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டைம் வந்து நிறைய விஷயத்த மாற்றும். ஸோ டைம் கொடுக்கணும், புரிதல் இருக்கணும். பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்மளை பற்றி மட்டும் யோசிக்காமல் அவங்க என்ன யோசிக்கிறாங்க, ஏன் யோசிக்கிறாங்க, எதனால் யோசிக்கிறாங்க, அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க, அவங்களோட யோசனை ஃபுல்லாக அந்த வாழ்க்கையை வச்சுட்டு தான் இருக்கும். நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்போம், நம்மளோட யோசனை எல்லாமே அது வச்சுட்டு தான் இருக்கும். இப்போ அது ரெண்டுமே வரும்போது ஒன்றா நமக்கு சின்னதாக ஒரு தூர பார்வையிலேருந்து பார்த்து ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்கிட்டோன்னா பாதி பிரச்சனைகள் முடிஞ்சிடும். இதுதான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில். பெண்கள் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இதில் கலந்துக்கிறதால இன்னும் பல பிரச்சனைகள், குறிப்பாக உடை இந்த மாதிரி விஷயங்கள், இதுக்கான இது இல்லை சார் பார்த்து இருக்கீங்க நிறையா. ஆமாம், அது ஏன் சொன்னீங்க சொல்லுங்கள். இல்லை, இந்த படத்தில் அதுக்கான விஷயத்தை எண்டில் சொல்லியிருப்போம் ஒரு கேரக்டர் மூலமாக. ஆமாம், நார்மலாக ஜென்ரலாக அதுக்காகவே நிறைய ஸ்போர்ட்ஸுக்கு அனுப்புறதில்ல குழந்தைங்கள, அதுவும் பெண்களை. இந்த மாதிரி ஏன்னா ஸ்போர்ட்ஸுக்கான ட்ரெஸ்ஸுங்கிறது வேறு மாதிரி இருக்கும், அது வந்து பார்வை வேறு மாதிரி இருக்குது அப்படின்றதுனால அது அப்படி பார்க்கக்கூடாது, அது தப்பு அப்படின்ற விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அதையும் இந்த கேரக்டரில் சொல்லியிருக்கோம்.
சார் ரீல்ஸ் மூலியமாக இப்போ படங்கள்லாம் நல்லா இணைக்கிற அடையுது. இதே ரீச் படிப்படியாக வளர்ந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு ஆட்சியே போய் காண்ற வருது. இது அடுத்த சமூக முன்னேற்றத்துக்கு நல்ல ஒரு எப்படி சாப்பிட்டா இல்லை ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் அது மாறிக்கிட்டே தானே இருக்கும். ஆமாம், டெக்னாலஜி மாறும், டைம் மாறும், டெக்னாலஜியோட நிறைய விஷயங்கள் மாறும். மாற்றம் வந்து பர்மனெண்ட். அதில் வந்து எந்த விதமான இது கிடையாது, டிபேட்டே கிடையாது. ஸோ லைஃப் மாறிட்டு தான் இருக்கும் போது நம்ம அடாப்ட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ நாங்கள் வரும்போது வந்து கடைசியாக அப்போ தான் அந்த 1 வருஷம் 2 வருஷத்துல தான் ரீலில் படம் எடுப்பாங்க. இப்போ டிஜிட்டல் ஆயிடுச்சு. இந்த ரீல்லேருந்து டிஜிட்டல் ஆகும்போது டக்குன்னு ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்துருச்சு. ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர்ஸ் தான் மெயின்னாங்க. திருப்பி அந்த காலம் போய் திருப்பி வந்து வேறு மாதிரி ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அடாப்ட் பண்ணுறது தான் லைஃப். நான் இல்லை அங்கே மாட்டிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர்ஸாக படம் பண்ணக்கூடாது, நம்ம படம் பண்ண டேரக்டர்ஸாக படம் பண்ணோம்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட படங்கள் தான் முண்டாஸ்பட்டி, இன்டர்நெட்னாலே. ஸோ அது நமக்கு ஒரு இடம், ஒரு அங்கீகாரம் வாங்கி கொடுத்துச்சு. ஸோ டெக்னாலஜி மாறும், விஷயங்கள் மாறும், சிச்சுவேஷன் மாறும், பப்ளிக் மாறுவாங்க, பப்ளிக் பார்க்குற பார்வை மாறும். அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டே இருக்கணும். அதுதான் லைஃபு. ஸோ என்றைக்கு ரீல்ஸ் காலம், அண்ட் நம்ம எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அண்ட் அது பொறுத்து நம்ம வாழணும். அவ்வளோதான் சொல்வேன். பட் ரீல்ஸ் தான் லைஃப் கிடையாது. லைஃப் வந்து ரீல்ஸை தாண்டியும் இருக்குது. அந்த லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணணும். ரீல்ஸுங்கிறதுக்காக நம்ம உண்மையான வாழ்க்கையை விட்டுறக்கூடாது. வாழ்க்கை வந்து இட்ஸ் அ ஹோல்சம் லைஃப். அது வந்து வெறும் ரீல்ஸில் மட்டும் போயிட்டு மீதி லைஃப்பில் இருக்கிற விஷயங்கள், நல்ல விஷயங்களை விட்டுறக்கூடாது. அது முக்கியம். அது பார்ட் ஆஃப் லைஃப். அது வெரி இம்பார்ட்டன்ட். பட் அதை தாண்டி ஒரு நல்ல லைஃப்பை வாழணும். ஸோ வெளியில் பப்ளிக் குழுனா மாறிமுத்துன்றதுக்காக இப்போ வீரவா வந்துருக்கீங்க, வீரர் ஆகிக்கலாம் வீரர் ஆயிருக்கு என்னன்னு கேட்குறீங்களா? 17 இயர்ஸ் ஆயிருக்குல்ல, அதுலேயே வீரர் ஆகிட்டாருன்னு. இல்லை, நான் வரும்போது எனக்கு சினிமா பற்றி ஒன்றுமே தெரியாதுங்க. அதான் உண்மை. நடிப்பு பற்றியும் ஒன்றும் தெரியாது. கேமரா பார்த்ததே கிடையாது. சினிமா கேமரா ஃபஸ்ட் டைம் ரொம்ப க்ளோஸாக பார்த்து வெண்ணிலா கபடி குழு. அங்கேருந்து எனக்கு 22 படம் பண்ணியிருக்கேன். 17 இயர்ஸ் சஸ்டெயின் பண்ணியிருக்கேன். 12 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஜேர்னி பார்க்கும்போது நான் என் கண்ணுக்கு நான் ஒரு வீரனாக தான் இருக்கிறேன். பப்ளிக் கண்ணு கண்டிப்பாக அவங்க தான் சொல்லணும். நீங்கள் வந்து நிறைய ஜானர்ஸில் நினைக்கிறீங்க. சில ஆக்டர்ஸ் வந்து ஒரு பிக் பண்ணிக்குவா, அதுலேயே அந்த பேட்டர்ன்லேயே மாறவே மாட்டான் சில ஆக்டர்ஸ். பட் நீங்கள் வந்து இந்த நேரத்தினாலே இருக்குங்களோ, நீங்கள் சொன்ன முண்டாஸ் பற்றியா இந்த மாதிரியான படங்கள்லாம் சூஸ் பண்ணி பண்ணும்போது அது வந்து டிஃபிகல்ட்டிஸ் என்ன, அது எப்படி சூஸ் பண்ணுறீங்க, அதை சூஸ் பண்ணுறதுக்கான டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னா, ஒவ்வொரு படத்துக்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. அதனால தான் என் பயணம் வந்து 17 வருஷம் பயணத்தில் வெறும் 22 படம் தான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து புது முயற்சி வந்து ஒரு ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. தப்பு இல்லை, காலங்காலமாக இருக்கிற ஒரு ஃபார்முலா. அதான் நான் சொன்னால காலம் மாறும், நம்ம மாறினே இருக்கணும் போது அந்த ஃபார்முலா ரொம்ப வருஷமாக ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா. இப்போ கட்டா குஸ்தி 2 எடுத்துக்கோங்க. அந்த ஃபார்முலாக்குள்ளே இருக்கிற ஒரு கமர்ஷியல் ஃபார்முலாக்குள்ளே இருக்கிற ஒரு புது விதமான படம். ஆனால் ஃபார்முலா அதே தான். இப்போ என்னோட படங்கள், சில படங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாலாம் இருக்காது. அப்போது அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு வந்து அதுதான் இருக்கிறதுலே பெரிய சேலஞ்சு. பட் அது ஒவ்வொரு வாட்டி சக்ஸஸ் ஆகும்போது அந்த நம்பிக்கை, ஒரு ப்ரொடியூசருக்கு என் மேலே இருக்கிற நம்பிக்கை அதிகமாகிட்டே தான் இருந்தது. இப்போது ஃப்ராங்காக சொல்லணும்னா, வேல்ஸ் தயாரிப்பில் தான் அவங்களோட சேர்ந்து தான் வந்து விஷ்ணு ஷா ஸ்டுடியோஸ் கட்டா குஸ்தி 2 பண்ணியிருக்கோம். இப்போ எந்த அளவுக்கு சார் என்ன நம்பினார்னா, அவர் கதையே தெரியாது, ஆனால் ப்ரொடியூஸ் பண்ணார். நீ பண்ணுறன்னா கரெக்டாக இருக்கும்பா. அந்த நம்பிக்கையை கொண்டு வர்றதுக்கு எனக்கு இவ்வளோ டைம் ஆச்சு. பட் அது காரணமே ஆடியன்ஸ் கொடுத்த ரெஸ்பெக்ட் அண்ட் மரியாதை தான். அவங்க ஒவ்வொரு படமும் நான் வித்தியாசமாக பண்ணும்போது அவங்க அதை ரசித்து, அதை கொண்டாடி, அது ஒரு பெரிய விக்ட்ரியாக மாறும்போது எனக்கு சினிமா சர்க்கிளில் அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் என் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிது. ஸோ எனக்கு சேலஞ்சஸும் நிறைய இருந்தது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்தேன். ஏன்னா இனிமேல் ஏதாவது வித்தியாசமான கதை வந்ததுன்னா அது டைம் எடுக்கக்கூடாது படமாக மாறுறதுக்கு. ஏன்னா ராட்சசனை வந்து 17 ப்ரொடியூசர் மாறி இருக்கு. ஸோ ராட்சசன் படம், கட்டா குஸ்தி 1 வந்து 5-6 ப்ரொடியூசரும் மாறி இருக்கு. ஸோ இப்படி தான் என் ஜேர்னி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அண்ட் வேலன் வந்துட்டா வெள்ளைக்காரன் ஒரு ஜாலியான படம் தான், அதுவே 3 ப்ரொடியூசர் மாறிடுச்சு. அதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. பட் இப்போது 17 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ நான் ஒரு கதை சூஸ் பண்ணும்போது உண்மையாகவே எல்லாருக்கும் என் மேலே நம்பிக்கை இருக்குது, இந்த கதை கரெக்டாக பண்ணுவாங்கன்னு. அதை தாண்டி ஆடியன்ஸ் மாறிட்டாங்க. ஆடியன்ஸ் வந்து கண்டென்ட் வந்து பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருஷமே நம்ம பார்த்துட்டு ஒரு நல்ல படத்துக்கு ஆடியன்ஸ் கை கொடுக்கும்போது இன்றைக்கி அது கமர்ஷியல் அளவுக்கு ஜெயிக்குது. ஸோ அதுதான் தமிழ் சினிமாவில் வித்தியாசம்னு சொல்வேன். அந்த நான் சொன்ன மாற்றம் அந்த ஆடியன்ஸ் கிட்டேயும் இன்றைக்கி அந்த மாற்றம் வந்திருக்கு. ஸோ இனிமேல் நிறைய கண்டென்ட் ஓரியன்ட் படங்கள் வரும். இப்போ கமர்ஷியலே பண்ணாலும் அதுக்குள்ளே நீங்கள் சின்னதாக ஒரு கண்டென்ட் வச்சாதான் ஆடியன்ஸ் அது வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க. அதுதான் கட்டா குஸ்தி. ஸோ அந்த விதத்தில் ஐம் வெரி லக்கி. நான் ரொம்ப வருஷம் முன்னாடியிலேருந்தே கண்டென்ட் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போது அந்த கண்டென்ட்டோட காலம் அது. இப்போ நான் வந்து அந்த கரெக்டான கண்டென்ட்டும் கரெக்டான கமர்ஷியலும் மிக்ஸ் பண்ணி ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த விதத்தில் கட்டா குஸ்தி 2 ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு நான் சொல்லுவேன். கட்டா குஸ்தி 2 நல்லாவே ஓடிட்டு வெற்றி அடைந்துச்சுன்னு சொல்லலாம்.
அடுத்து ரொம்ப நாள் தலைக்கு அப்புறம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும். ஆமாம், அது உங்களோட ரொம்ப ஈகராக காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சார் வந்து நடிச்சு கடைசி படம் அது சீஃப் மினிஸ்டர் பதவி எடுத்ததுக்கப்புறம் வரப்போகுது. ஸோ வி ஆல் ஆர் வெரி எக்ஸைட்டட் டு see it in theatres. நானும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கண்டிப்பாக போய் பார்ப்பேன். அண்ட் அது செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படம். மிஸ் ஆயிடுச்சு சில காரணங்கள்னால, பட் வி ஆர் ஆல் லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனாக இருக்க போகுது சினிமாவுக்கு. அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி இட் இஸ் கோயிங் டு ரிலீஸ் ஃபைனலி. அண்ட் நாங்களும் ஈகராக காத்துக்கிட்டு இருக்கோம் சீக்கிரமாக டேட்டு போட்டு அது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ புக் பண்ணோங்கிறது. கேரளா சினி இண்டஸ்ட்ரிக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் அந்த ஸ்டோரி சொன்ன அந்த ஸ்டோரியை பிக் பண்ணுறது வந்து இன்னும் மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா கேரளாவில் சின்ன சின்ன ஸ்டோரி ஒரே லைன் தான். ஒரு கிரைம் ஸ்டோரிக்கு வந்து ஒரு சிங்கிள் லைன் தான் கரெக்ட். அந்த கிரைம். பட் அவங்க கொண்டு வந்த கிரைம் ஸ்டோரி மாதிரி தான் நீங்கள் ராட்சசன் பண்ணி அதே மாதிரி நிறைய கிரைம் ஸ்டோரிஸ் உணர்ச்சி வந்து கேரளா வந்து. ஸோ அது மாதிரி பண்ணுறதை அக்செப்ட் பண்ணுறதுக்கான ப்ரொடியூசர் வந்து இன்னும் வரலையா? இல்லை இருக்காங்க. பட் இங்கே ஆடியன்ஸோட டேஸ்ட்னு இருக்குங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குது. இப்போ நீங்கள் தெலுங்கு படங்கள் எடுத்துட்டிங்களா, அவங்க எந்த மாதிரி படங்கள் பார்ப்பாங்கன்னா பயங்கர மாசான கமர்ஷியல் படங்கள்ல இருந்து பயங்கர கண்டென்ட் வரைக்கும் படம் பார்ப்பாங்க. அது வந்து அவங்களோட என்ன சொல்கிறது ரேஞ்சு. ஆனால் அந்த ரேஞ்சில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 80% மாஸ் கமர்ஷியல் படங்களுக்கு தான் கை கொடுப்பாங்க. வெறும் 20% தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆனால் கேரளா போயிட்டிங்கன்னா அப்படியே உள்டா 80% கண்டென்ட்டு, 20% தான் கமர்ஷியல். தமிழ் சினிமா பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் எல்லா விதமான படங்களும் கை கொடுப்பாங்க. 50% கமர்ஷியல் படங்கள் கை கொடுப்பாங்க, 50% கண்டென்ட் படங்கள் கை கொடுப்பாங்க. ஸோ மாற்றம் வந்து யாருமே மாற தேவையில்லை. அவங்க ஊருக்கு எல்லாருமே கரெக்டாக தான் இருக்காங்க. அவங்க ஊர் அவங்க ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாரும் படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் தமிழ் சினிமாவில் இவ்வளோ ரேஞ்ச் இருக்கிறதுனால சில ப்ரொடியூசர்ஸ்க்கு எந்த ரேஞ்சில் போகணுங்கிறது ஒரு ஆசை இருக்கும். இல்லை நான் கமர்ஷியல் படம் தான் பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஏன்னா கமர்ஷியல் படம் பெருசாக ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது ஆடியன்ஸ்க்கு அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கும். முக்கியமாக ப்ரொடியூசர்ஸ்க்கு இருக்குது. அதனால் வந்து எதுவுமே மாற்ற தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி படங்கள் எடுக்கணும், அது போதும், அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ராட்சசன் 2 கண்டிப்பாக நடக்கும், நானும் நம்புகிறேன். கதை இருக்குது, அது எப்போ மாறும்னு தெரில. ஒரு படமாக ஆக்சுவலாக அடுத்த படம் வந்து 2 வானம், அது வந்து ராட்சசன் டேரக்டரோட தான் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் 2 monthsக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும். ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி. ஸோ ஃபஸ்ட்டு படம் காமெடி எடுத்தார், அதுக்கப்புறம் ராட்சசன், அதுக்கப்புறம் இப்போது லவ் ஸ்டோரி. ஸோ அவர் பயங்கரமான ஜானர் ஜம்ப் பண்ணுவார். ரொம்ப புதுசாக வந்திருக்கு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ன்றது நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். படம் பார்த்துட்டு தான் பேசுகிறேன். அது நடிக்கும்போதே ஒரு நம்பிக்கை இருந்தது. கிட்டத்தட்ட 160 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஃபில்ம். ஸோ அது வெளியே வரும்போது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ராட்சசன் 2 நடக்கும்ங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். கட்டா குஸ்தி பார்ட் 2 ஹிட் ஆகிடும், இன்னும் பெருசாக ஹிட் ஆகும். அது ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும். பார்ட் 2 பண்ணும்போது விஷ்ணு கரெக்டாக பண்ணுவாங்கிறது இது ஒரு பேர் வாங்கி கொடுத்துரும். அப்போது ராட்சசன் 2 பண்ணும்போது அது இன்னும் நியாயமாக இருக்கும். ஏன்னா பார்ட் 2 பொதுவாக பண்ணும்போது பார்ட் 1 அளவுக்கு இல்லைங்கிறது நிறைய பார்ட் 2க்கு நடக்கும். அது எங்களுக்கு நடக்கக்கூடாதுங்கிறத நாங்கள் கொஞ்சம் பயந்தோம். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணோம். பட் இன்றைக்கி ரொம்ப நல்ல ஃபீட்பேக். ராட்சசன் பார்ட் 2 பார்ட் 1 கெடுத்துடக்கூடாது, அந்த பேர் வாங்கினதை கெடுத்துடக்கூடாதுங்கிறது நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். ஸோ இதுக்கப்புறம் அது கண்டிப்பாக நடக்குங்கிறது ஐ பிலீவ்.